கடந்த ஒரு 4 நாளா கொல்கட்டா டாக்டர் கேஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைங்க கூட வச்சுக்கோங்க, ஏதாவது தப்பு பண்ணுது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நீ பண்ணது தப்பு சரி அப்படின்னா போட்டு அடிப்போம், திட்டுவோம், என்ன வேணா உரிமையோட பண்ணலாம். அதே வேற குழந்தையா இருந்தா தயக்கம் இருக்கும், கரெக்டா? ஸோ நம்ம பேசலாமா வேணாமனு கூட பயப்படுவோம். நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு உள்ளுணர்ச்சி எல்லாமே சரி. அதே மாதிரி ஒரு போலீஸா இருக்காங்க அப்படின்னும் போது திருடர்கள் அவங்களுக்கு உகந்தவர்கள், கரெக்டா? ஒரு திருடன்ற பேசிக்ல அவனை போட்டு சாத்துறது, அடிக்கிறது, உண்மையை வர வைக்கிறதுன்னு அவங்களுக்கு உகந்த கையாளல்கள் நிறைய விதமா இருக்கும். அந்த திருடன்லயே இன்னொரு திருடன் அரசியல் கையானவனா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் கிட்ட வந்து இருக்கிற அந்த சிஷ்ய புள்ள மாதிரி இவ்வளவு பேர் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது அவன் திருடனா மத்தியில இருக்கும்போது அவங்க கிட்ட குவெஸ்டின் பண்ணலாமா வேணாமா, அவன் சரியா தப்பா அப்படின்னு அவ்வளோ பேர் பயப்படுற மாதிரி ஒரு திருடன். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதே தீம் தான் இப்போ இந்த கொல்கட்டா கேஸ்ல இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லைன்ல இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சந்தீப் கோஷ் அப்படின்ற அந்த ஆர்ஜிகர் அப்படின்ற இந்த ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபல் பத்தி பேசுவோம். ஸோ நிறைய பேசியாச்சு. அந்த ஆளை பத்தி இன்னும் என்ன பேசுறது அப்படின்னா, ஒரு 15 மணி நேரத்துக்கு மேல சிபிஐ என்கொயரிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க, விடாம பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூஸ் கிடைச்சதா, ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையே தான் சொல்றாரு. முக்கியமா அவர் சொல்ற ஒரு பதிவு என்னன்னா, எனக்கு இந்த நியூஸே 10:20க்கு தான் தெரியும், தூங்கினேன், சாப்பிட்டேன், எழுந்தேன், லேட்டா எழுந்தேன், குளிச்சேன் அப்படின்னு ஒரு கதையே விட்டுட்டு இருக்கானா. 10:20க்கு தான் எனக்கு நியூஸே தெரியும் அப்படின்னு சொல்றான். பட் இதுக்கு வந்து இவன் சொல்றது பச்சை பொய்ன்றது பச்சையாவே தெரியுது. ஸோ அவனுக்கான தண்டனை என்னன்றதுனா பின்னாடி கன்ஃபார்மா வரதான் போகுது, அவனை சொல்லதான் போறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு A to Z மெடிசனுக்கு வந்துட்டு பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன், எங்கேயாவது ஒரு டெண்டர் கொடுக்குறேன்னா பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன், உள்ள காலேஜ்ல பாஸ் பண்ணணுமா பணம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன்னு ஒரு பணப்பேயை தான் சுத்திட்டு இருந்திருக்கான். நிறைய கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி அந்த மனுஷன் மேல இருக்கதான் செய்யுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா புடுங்க ஆரம்பிக்கிறதுல 15 மணி நேரத்துல என்னடா கேள்வி கேட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை விடுங்களேன். அடுத்த உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்டே போய் எடுக்கும் போது அவன் வந்து பெரிய அப்பாட்டக்கராச்சே, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்றது அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு 10 பேருக்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலிகிராஃப் டெஸ்ட் வந்து எடுத்திருக்காங்க. யாருக்கிட்டையுமே கரெக்டான ஒரு ரிசல்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இவனோட சாப்டர் அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நெக்ஸ்ட் போவோம். சஞ்சய் அப்படின்ற இன்னொரு பயம் ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த டாக்டருடைய கேஸ் கொல்கட்டா டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் வளம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த பான்மழக்கெல்லாம் போட்டு வெந்து போன வாய மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் தானே அந்த சஞ்சய். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஸ்டார்டிங் ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை தூக்கு தண்டனை கூட போடுவீங்களா, எனக்கு பயம் இல்லை, பட் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒத்துக்கிட்ட அந்த நாய் இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு வக்கீல் அப்படின்ற ஒருத்தவங்க ஆஜராகி வெளியில் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் முள்ள சொல்ல, எங்கே போய் திமிரு வந்துச்சுன்னு தெரியல, அங்கே போய் இங்கே போய் எனக்கு என்னங்க சாப்பாடு போடுறீங்க, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் நான் வந்து இருந்தா ஜெயிலில் இருந்தா எனக்கு நான் ரொட்டி தான் தருவீங்களா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு வந்து ஒரு நூடுல்ஸ் வேணும் அப்படிங்கிறான். டேய் நூடுல்ஸ் ஓவருன்னா நூடுல்ஸ் கிடையாதா, நூடுல்ஸ்ல முட்டா போட்ட நூடுல்ஸ் தான் வேணும் அப்படின்னு சாப்பாட்டுக்கு வந்து அங்க பிரச்சனை பண்றானா. அங்கங்க வெளியில சாப்பிடாம போராட்டம் நடத்தி எனக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு எவ்வளோ டாக்டர்ஸ் காத்துட்டு இருக்காங்க, எவ்வளோ வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கதான் செய்யுது. ஆமாவா இல்லையா? ஸ்டில் போன மாதம் ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை இந்த மாதமே பிறந்துச்சு, செப்டம்பரே இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஜஸ்டிஸ் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஜஸ்டிஸ் வந்திருக்கு. அது என்னன்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே விஷயங்கள் தொடர்ந்து அவன் வந்து அவனோட தரப்பில் பேசிட்டு தான் இருக்கான், லூசு மாதிரி பேசிட்டு தான் இருக்கான். 2 பேரை முடிச்சிட்டேன், சந்தீப்பை முடிச்சிட்டேன், சஞ்சயோடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்றது முடிச்சிட்டேன். 3வது ஒரு 2 நாள் முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம், ஒரு ஆடியோ லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆடியோவில் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒரு ஃபோன் கால் போகுது. ஃபோன் கால் போயிட்டு இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டிவ் ஹெச்ஓடி வந்து உங்களை பார்க்கணும், அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வரீங்களா காலேஜுக்கு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸை கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை பற்றி தான் பேசணுமா வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 hour கேப் தான் இருக்குதுங்க. அந்த கேப்புக்குள்ளே நெக்ஸ்ட் ஒரு கால் வருது. அந்த காலில் ஒரு லேடி தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பொண்ணை பார்க்கறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டு இருக்கீங்களா, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்கள் பொண்ணை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஹெச்ஓடி தான் பேசணுமா, சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பொண்ணு வந்து ஏதோ ப்ராப்ளம் அவங்களுக்கு என்னன்னு தெரியல, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு 3வது கால் பேசியிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே மார்னிங் நடந்திருக்கு. ஆடிட்டோரியமில் ஒரு பொண்ணத்தை பார்த்துட்டு அவங்க பொண்ணு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கரெக்டான ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இஷ்டத்துக்கு யாரோ பேசியிருக்காங்க, யாருன்னு தெரில. ஈவன் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி இறந்துருக்காங்க அப்படின்னும் போது மேபி இப்போ அந்த பொண்ணு இறந்த டாக்டருடைய ஃப்ரெண்டாக இருந்தால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்லாம் கிடையாதான், யார் என்னன்னே தெரில, பட் ஆடியோஸ் லீக் ஆகிருக்கு. அப்படி இவங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறவங்க பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? அவன் என்ன சொன்னான், சந்தீப் எனக்கு 10:20க்கு தான் இந்த நியூஸே தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக புழுறாரு. இதெல்லாம் ஒரு கோர்வையில் பார்த்தா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே புரியும் யாரு எங்கேருந்து லிங்க் பண்ணி எப்படி ட்ராமா ஆடிட்டு இருக்காங்க, எந்த அளவு வந்து யாருடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தெரில. அண்ட் இவ்வளோ டேஸ் ஆகிட்டும் இன்னும் ஸ்டில் வந்து ஒரு மிக்ஸ்அப்பில் தான் போகுது. இதுன்னு இவங்கள சொல்கிறாங்களே தவிர என்னதான்டா நடக்குது அப்படின்னு சீரியஸாக தெரில. அண்ட் ஆடியோ காலை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்த ஆதாரம் வீடியோ கால் கிடையாது, ஒரு வீடியோ ஆதாரம் வந்துச்சு. அதில் வந்து நம்ம பார்த்துருப்போம், அந்த பொம்மைலாம் வரைஞ்சிருப்பாங்கல்ல, இறந்து போன பிளேஸில் இருக்கும்ல, கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல சுற்றி யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து மூடி அந்த ரிப்பன் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் கட்டி தான் வச்சு ஃபுல்லாக அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கிற ஒரு பிளேஸில் கச்சு ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒரு பீச்சில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீச் கூட்டம் மாதிரி அடித்து மோதிக்கிட்டு அங்கே இருக்காங்க. அவ்வளோ கூட்டம், எங்கே இதில் அவ்வளோ பேர் வந்தீங்க அப்படின்னு நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. அது என்ன போய் எட்டி பார்க்கறதுக்கு என்ன அந்த எக்ஸிபிஷனை நடத்திட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய மேட்டர் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த வீடியோஸ் வந்தவொடனே ஆளுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து ஒரு கேள்வி வருது, யார் இதெல்லாம், எதுக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்கு, கூட்டுக்காரவளையாக சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணும்போது இவ்வளோ பேரை உள்ள ஏன்டா அலோவ் பண்ணீங்க அப்படின்னு மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆளுக்கு வந்து சோஷியல் மீடியா, ட்விட்டர் அப்படி இப்படின்னு கிளிக்க மீடியாவில் இருக்கிறவங்கலாம் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியாமல் போலீஸ் தரப்புல இருந்து மார்க் பண்ணி இவங்க இந்த போலீஸு, இவங்க வந்துட்டு ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இவங்க வந்து ஃபோட்டோகிராஃபரு, இவர் தான் வந்துட்டு அப்படி இப்படின்னு ப்ரெஸ்ஸு மீடியான்னு ஒரு ஆளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது இதெல்லாம் யாரு ப்ரெஸ்ஸு, யாரும் சொன்னீங்களே அப்படியா? இதில் ஆரோ மார்க் பண்ணி ஆவிக் அப்படின்ற ஒரு டாக்டரை மென்ஷன் பண்ணி இந்த டாக்டர் மேலே ஆல்ரெடி பல குற்றச்சாட்டு இருக்குது, கேஸ் இருக்குது, இவன் அப்படி இப்படி பண்ணான்னு பல பேர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க. அவன் எப்போங்க ஒரு பெருசாக படித்து ஒரு நிபுணரானா எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு மெடிக்கல் அசோசியேஷன் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ்க்கு பேச தெரில, என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போது யார் வந்து ஒரு பவுன்சர் மாதிரி எக்கச்சக்க பேர் இறங்கியிருக்காங்க. முக்கியமாக ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா கூட இருக்கும். சஞ்சய் ராய் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதான் அந்த அக்யூஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனே வந்து ஆக்சுவலி எப்போ திடீர்னு உள்ளே வந்து அசால்ட்டாக அது உள்ளே வந்த அப்படின்ற கேள்விக்கு இருக்கும்போது அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், நான் வந்து தன்னாய்வாளர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கான். நானாவே வந்துட்டு அது வந்து ஓப்பனாக ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுனால நானாவே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு முன் வந்துடுவேன், யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டீம் கூட இருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த வீடியோ நான் சொன்ன பார்த்தீங்களா, வீடியோ ஆதாரம்ல இந்த ஒரு ஆதாரமும் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு டாக்டரை மிரட்டுற மாதிரியான ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க. அவன் வந்து என்னை பற்றி என்னன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் சிஎம்க்கு ஃபோன் பண்ணுவேன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆதிக்கத்தையே கையில் வச்சிருக்கிற மாதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு செக்யூரிட்டி அவ்வளோ பேசுகிறானா. ஸோ இந்த மாதிரி அது ஹாஸ்பிட்டல் அப்படின்றத தாண்டி ஒரு மினியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கும்பலே நடக்குதாங்க, ஒரு பெரிய அரசியல். அதுக்கு நான் அரசியல்வாதிகள் உள்ளே இருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, அரசியலே நடக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுற்றி நிறைய பேர் அது உள்ள களம் இறங்கி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்த ஒரு பெரிய பிளே கிரவுண்டாக தான் அந்த இடம் இருந்திருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்டை தாண்டி என்னப்பா ரிசல்ட்டு, சரி இப்போ இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு, இப்போ ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க, மீதி ஒரு 150 கிராம் ஸ்பெர்ம் அந்த பொண்ணோட உடம்புல இருந்து எடுத்திருக்கிறதா அவங்களுடைய ரிப்போர்ட்டே வந்துட்டு வந்திருக்கு வெளியில. ஒருத்தவனோட பிடிச்சாச்சு, மீதி எவ்வளோ பேர் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் என்னாச்சு, இவ்வளோ நாளாக அவன் உண்மையை சொல்ல அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. அதுக்கான கொஸ்டின் சீக்கிரம் விடை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கொஞ்ச நாள் தான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு மமதா பானர்ஜி சொல்லியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. இதுக்கான தக்க தண்டனை என்னன்றதை நான் சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான தண்டனை என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ தெளிவான சிறப்பான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு மர்டர் பண்ணியிருந்தாவோ, அதாவது ரேப் அண்ட் மர்டரோ இல்லை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுக்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இனிமேல் வந்துட்டு மரண தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்றது இருக்கு. ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு மர்டரா ஒரு கேங்கா ரேப் பண்ணி மர்டர் பண்ணி அவங்க இறந்திருந்த பட்சத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லும் போது கொஸ்டின்ஸ் இப்போ ரைஸ் பண்ற பீப்புள் என்னன்னா, அப்போ ரேப் பண்ணிட்டு அந்த பொண்ணு செத்தாதான் நீங்க தண்டனை தூக்கு தண்டனை கொடுப்பீங்களா? ட்ரை பண்ண வரானே அப்பவே அவனுக்கு எந்த தண்டனை பயமுறுத்துறது இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா? செத்தாதானே? அப்போ எத்தனையோ பொண்ணுங்க வாயை தொட்டு சொல்ல முடியாம அங்கங்க பிளாக் ஆகி ஓடி போயிடுறாங்க. அவங்களுக்குலாம் என்னங்க ஜஸ்டிஸ் அப்படின்னு இன்னொரு பக்கமும் கேள்வி கேட்கப்பட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு மமதா அவங்க வந்து அதாவது வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த, இந்த மாதிரி தக்க தண்டனை வந்து கொடுக்கப்படும். நான் கேட்ட 10 நாள் டைம்ல நான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இன்னும் சாதகமாக பேசப்படும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன தகவல் வெளியாக போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் அப்டேட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இன்னும் எதை பத்தி பேசினா, இன்னும் என்ன மாதிரி பேசலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மேலும் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.